இப்போல்லாம் எல்லாரும் நாய் வேணாம் வேணான்னு வெறுக்கிறீங்களே, என்ன காரணம்? இதிலே மனிதன் மிகப்பெரிய நன்றி கெட்டவன் தெரியுது. ஆனால் நாய்களோட அதோட என்ன சொல்கிறது, அதோட பயன்பாடுலாம் தேவை இந்த மனிதனுக்கு. ஆனால் தேவைக்காக தான் அந்த நாய், அதெல்லாம் மறந்துடுவான். நாய்களுக்கு என்னங்க தேவை? அதுங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, நம்மள மாதிரி 3 வேளை சாப்பாடெலாம் அதுக்கு தேவையில்லை. ஒரு வேளை சாப்பாடு, குடிக்க தண்ணி, நிம்மதியாக ஓய்வு எடுக்க ஒரு இடம், இது 3மே கிடைக்கிறதில்ல. ஒரு வேளை இதை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாலும் இந்த நன்றி கெட்ட மனிதன் அதையும் தடுக்கிறான். அவனும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான். கொஞ்சம் இந்த நாய்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மனித குலத்துக்கு அது எவ்வளோ உதவியாக இருந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். 1957 நவம்பர் 3 சோவியத் யூனியன் நாட்டில், அதான் அந்த ரஷ்யா, லைக்கான்ற ஒரு பெண்ணாய். அந்த பெண்ணாய்னா ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணுறது கிடையாது. இப்போ ரோட்டில் சுற்றிட்டு ஓடுது இல்லைங்களா, தெருநாயின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு தெருக்களை சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணாய் லைக்கா. அதை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க. அதை விண்வெளிக்கு அனுப்புறதன் மூலியமாக, ஆனால் அது இறந்துருது. இறந்த பிறகு அதை வச்சு கண்டுபிடிக்கிறான். விண்வெளிக்கு போனால் என்னென்ன ஏற்பாடோடு போகணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு படிப்பு. முதல்ல இந்த நாயை பலி கொடுத்து விண்வெளி ஆராய்ச்சியில் இன்றைக்கி மனுஷன் நம்பர் 1 இருக்கான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த நாய் தான் திருடர்கள்லாம் பிடிக்க உதவி செய்யுது. அதே நேரத்தில் மீட்பு பணிகளில் காணா போனவங்களை கண்டுபிடிக்கிறது, இன்னும் வெடிகுண்டுலாம் இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது. அதுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு தேவை நாய். எத்தனை உயிரை காப்பாற்றுது வெடிகுண்டை கண்டுபிடிச்சி. இன்னும் திருடர்களை கண்டுபிடிக்குது. இதுக்கெலாம் உங்களுக்கு நாய் வேணும். ஆனால் ரோட்லேருந்து நாயை திருத்திடணும். இப்போ இதுக்கெலாம் ஒரு போடுற பழி என்னன்னா, நாய்க்கு ராபிஸ் இருக்குது, ராபிஸ் வந்தால் எல்லாம் செத்துருவாங்க. உண்மையிலே உங்களுக்கு தான் அறிவு இல்லை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ராபிஸ்ன்ற நோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. லூயிஸ் பாஸ்டர் 1885 அந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிட்டார். அது ஒன்றும் தடுக்க முடியாத ஒரு நோயெலாம் கிடையாது. நாய்களை பிடிச்சி கொண்டு போய் விட்டு சாவடிக்கிறத விட ராபிஸுக்கான விழிப்புணர்வை அதிகப்படுத்துங்க. உண்மையிலே இறக்க மாட்டான். ராபிஸ் நாய் கடித்தா என்ன பண்ணணும், அது என்ன, ராபிஸ் நாய் கடிச்சிட்டா உயிரே பிழைக்க முடியாதா என்ன? மனிதனோட முட்டாள்தனம் தான் அது, அந்த அறியாமல் தான் அது. அடுத்து என்ன சிகிச்சை எடுத்துக்கணும், அந்த நாய்களுக்கு என்ன தடுப்பூசி போடணும், நம்ம எந்தெந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும், அந்த அறிவை வளர்த்துக்குங்க. இது எப்படி இருக்குன்னா, வீட்டில் உள்ள மூட்டை பூச்சியை சாவடிக்க வீட்டையே கொளுத்தின கதையாக இருக்குது.